அனைவருக்கும் வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படிங்கிற நிகழ்ச்சி நேற்று தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையின் சார்பாக நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கே போகலையா? அவர் ஸ்கூலுக்கு போகாம வாழ்ந்ததுனால தான் நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறீங்க. இதை மறக்கவே கூடாது. சரி, அப்போ ஒரு அது அப்படியே மாற்றி சொல்கிறேன். மிஷ்கின் சொன்னது ஒரு டிடிஆர் ஒழுங்காக வேலை பார்த்துருந்தான்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. இன்ப நிதி, துன்ப நிதி, வேற ஒரு நிதி, இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லையே. நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சோம். இப்போ படிக்கிறது ரொம்ப ஈஸியா போச்சு. எந்த கேள்வியா இருந்தாலும் சரி, பெரியார், அண்ணாதுரை, கருணாநிதி இந்த மூணுல ஏதாவது ஒன்னு ஆன்சர் பேப்பர்ல எழுதினா போரும், பாஸ் ஆயிடலாம். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வராட்டா. தம்பி டாக்டர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் ஒரு சின்ன திருத்தம். உங்க அம்மா பணியாற்றின பணியை பத்தி சொன்னீங்க. அது தூய்மை பணியாளராக மாத்திட்டோம் நம்ம அரசுல. அதை நம்ம தூய்மை பணியாளர்னு சொல்லுங்க. சரியா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அதனைத் தொடர்ந்து இப்பணியாளர்கள் செயல்பாடுகளை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றிடும் அனைத்து துப்புரவு பணியாளர்களும் இனி தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்கள நம்ம வாயை பார்த்து பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல, கண்டுபிடிக்கத்தானே செய்வாங்க. உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய நண்பர்களை போறாத்தையும் பொதுவா 7 மணி 8 மணிக்கு மேல பப்புக்கு கூட்டு போவாப்ல. இப்போ வந்து நேரம் நிகழ்ச்சி கூட்டு வந்திருக்காப்ல. முகரக்கட்டிய பார்த்தாலே மூட விட்டாகுதுடா போடா. உதயநிதி ஸ்டாலின் வந்து தன்னுடைய ப்ரொடக்ஷன்ல படம் இயக்கிய இயக்குனர், தன்னை வச்சு படம் இயக்கிய இயக்குனர், தான் கூட நடிச்ச இயக்குனர் மிஸ்கின் இவர் கூட வச்சு படம் எடுத்திருக்காரு. இவர்களை பேச வச்சு தான் நீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு காட்டணும்னா தமிழ்நாட்டுடைய கல்வி எந்த லட்சணத்தில் இருக்கும்? இல்ல லப்பர் பந்து அப்படின்னு ஒரு படத்தை இயக்கிய இயக்குனர் மரியாதைக்குரிய தமிழரசன் பச்சமுத்து அவர்கள் பேசினார். பேசும்பொழுது சச்சின், இளையராஜா இவங்கெல்லாம் வந்து படிக்காமலே ஜெயிச்சிருக்காங்க. சீமானவர்கள் வந்து இப்படி பேசுவாரு, அதெல்லாம் நீங்க உள்வாங்காதீங்க, படிப்பு தான் முக்கியம்னு சொல்றாரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பச்சமுத்து படிச்சு லப்பர் பந்து படத்துல டைரக்டர் ஆனாரா, அவருடைய தனித்திறன் ஆற்றலால டைரக்டர் ஆனாரா? இந்த கேள்விக்கு மட்டும் மரியாதைக்குரிய தமிழரசன் பச்சமுத்து பதில் சொல்லணும். எனக்கு மத்ததை பார்க்கும்போது கூட அது ஆடியோ லான்ச்சு பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா மாதிரி தெரியல. டிடி விஜய் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தோன்னே அது வந்து அப்படியே ஆடியோ லான்ச் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க 500 ரூபா கொடுத்தாலே 5000 ரூபாய்க்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இவங்க 5 லட்சம் ரூபா கொடுத்தா அவங்க 50 கோடிக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க, வெச்சுவாங்க மேடம். இது எங்க சிஎம்க்கு வெச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். இங்க வாமா. ஏமா வந்த உடனே இவ்வளவு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்றியா? யார் நானு? நாங்க சாம்பார் வைப்போம், 5 நாளும் சாம்பார். அப்படியா? உடனே சாம்பாரை கொண்டு வந்துட்டாங்க. நிகழ்ச்சி நடக்கிறது மாலை 6 மணிக்கு. சாம்பாரை எப்போ வச்சு சாம்பார்? அது காலையில வச்சு சாம்பார். அந்த சாம்பாரை ஒரு டிபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்து வந்திருக்காங்க. அப்ப இது ப்ரீ பிளான்டா? டிடி தேவதர்ஷினி சாம்பாரை கேட்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இவன் எப்படி முட்டை அடிக்கிறது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி வந்தான்? நிகழ்ச்சி லைவ்ல நடக்குது. அது யதார்த்தமான நிகழ்ச்சியா இருந்தா அங்க சாம்பார் வர வேண்டிய அவசியம் இல்லை. அது ப்ரீ பிளான்ட் நிகழ்ச்சியா இருக்கும்போது அங்க சாம்பார் வந்திருக்கிறது. அப்ப இது ஒரு செட்டப். கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னாக்கா பள்ளி விழுந்து கிடந்துதான். ஓகே, அவங்க சமைச்ச அந்த சேமியா உப்புமால பள்ளி விழுந்து கிடந்தது அப்படின்னு அவங்க போராட்டம் பண்றாங்க. என் குழந்தைக்கு ஏங்க இந்த மாதிரி கொடுக்குறீங்க? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையாட்டு. அடிக்கடி பூச்சிலாம் இருக்கு, நாங்க சொல்லியும் பார்த்துட்டோம். எங்க அப்பா அம்மா வந்து சொல்லி பார்த்துட்டாங்க. அப்பயும் இந்த பூச்சிலாம் இருக்கு, எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா விட்டு நானே தமிழ்நாட்டுக்கு முதல்வர் ஆயிடுறேன், இங்க இருக்கிற திட்டத்தெல்லாம் பார்த்தா இதுவரை நீ சிறந்த ஊரே இல்லைன்னு சொல்லிட்டு தெலுங்கானா முதல்வர்
நம்ம முதலமைச்சரை பத்தி கானா பாட்டே பாடுற அளவுக்கு வந்து அவ்வளவு விஷயங்கள் ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. தம்பி போதும்பா. ஒரு இலவச கழிப்பிடம் எப்படி இருக்கும், அரசாங்கம் நடத்தக்கூடிய கழிப்பிடம், அதை விட மோசமாக ஒரு கிச்சன். அங்கே தயாரிக்கப்படுகின்ற உணவு தான் அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே கூட்டு போய் இந்த நீடியை உட்கார வச்சு நீ சாப்பிடுமா இங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்டாலினை கூட்டு போய் சாப்பிடுவாப்லையா ஸ்டாலின்? என்ன எழவி அது? என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சாக்லேட் பாய் எடப்பாடியோடைய ரக்கட் பாய் ஸ்டாலின் அவர்கள் தான் பிடிச்சிருக்கு போல. அதனாலதான் இந்த விழால வந்து சிறப்பா செய்தாங்க. ஸ்டாலின் ரக்கட் பாய், ஜோக்கர் பாய். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ரக்கட் பாயா? என்ன பெரிய ரக்கட் பாய்? அப்பனை கைது பண்ணும்போது ஊரை விட்டு ஓடி போறவங்கலாம் ரக்கட் பாயா? அதெல்லாம் படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இப்போ போன வாரம் ஸ்டாலின் திறந்த பள்ளிக்கூடம் கூரை இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்படியே ஒண்ணு பள்ளி உழுது இல்ல ஜல்லி உழுது. குலக்கல்வி திட்டத்தை ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்தார் என்பதே பொய். சரி, அப்படி கொண்டு வந்தார் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அதை இன்றைய வரைக்கும் பின்பற்றுவது யாரு? திமுக. எங்க பின்பற்றுறாங்க? ஆமா, கருணாநிதி, ஸ்டாலினுக்கு அப்புறம் உதவாநிதி, அதுக்கப்புறம் இன்ப நிதி, அதுக்கப்புறம் துன்ப நிதி, துயர நிதி. இது குலக்கல்வி இல்லையா? அதெல்லாம் தப்பு இல்லையா? வெக்கமா இல்லையா? கூடி குறுக வைக்கலையா? குற்ற உணர்ச்சியா தோன்றலையா? கூவுல வேற என்ன வார்த்தை இருக்கு? கூப்பிட்ட தரப்பா தெரியலையா? உங்களுக்கு இதெல்லாம் தோணலையா? இதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் நினைச்சீங்களா? இப்படி ஒவ்வொருத்தருடைய மகனும் வருவது என்ன குலக்கல்வி இல்லாம வேற என்ன? பாடியே இல்லாத நீங்க பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. எங்களுக்கும் பேச தெரியும். ஏங்க பாடியே இல்லாமயே போறேங்க. என்ன இப்போ அப்படி பார்த்தா நோஞ்சான் தானே முதலமைச்சரே. ஜிம் வீடியோ எல்லாம் பார்த்து என்ன ஜிம் வீடியோ? ஒரு பனியன் ஒன்று போட்டுக்கிட்டு, அதாவது ஆங்கர்ல பனியன் மட்டின மாதிரி ஒரு பனியன் ஒன்று போட்டுக்கிட்டு இப்படி தூக்கி காமிக்கிறதா? இதெல்லாம் ஓவர் நக்கலு. எனிவே, ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மொழியை வந்து படிச்சுட்டு அந்த ஜப்பான் மொழியிலேயே வந்து பேசுறாங்க. முதல்வர் குறித்து அவ்வளவு பாராட்டி பேசுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கை தட்டி ரசிச்சாங்க. அதை தெரியுமா? அது இந்த விட ஒரு செட்டப் இருக்க முடியுமா? ஏன்னா இப்ப முதலமைச்சருக்கு தமிழே தெரியாது, புரியாது. இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய ஆட்டுக்குட்டியை பிடிச்சி கொடுங்கன்னா உங்க கணவனை பிடிச்சி கொடுக்கணுமான்னு கேட்பாரு அவரு. சரியா, பேர் வைங்க பண்ணா ஜெயகடான்னு பேர் வைப்பாரு. இந்த அளவுக்கு தான் ஸ்டாலின். ஓ, இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா?